வணக்கம் நேயர்களே, சிறப்பு விவாத நேர நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். தேர்தல் அறிவிப்பு எப்போது வரும் என்று எல்லா இந்திய மக்களும் எதிர்பார்த்து காத்துக்கொண்டே இருக்கிறார்கள். காரணம், நான் சொல்வது பாராளுமன்ற தேர்தல் தேதி. ஆனால் அதற்கு முன்னதாக யாரும் எதிர்பாராத விதமாக திருவாரூர் இடைத்தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றாக இருந்தாலும் கூட ரெட் அலர்ட் விடுவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்திற்கு மிகப்பெரிய கனமழை எச்சரிக்கை எல்லாம் இருக்கிறது. ஆகவே தேர்தலை நடத்துவதற்கான சூழல் தற்போது இல்லை என்று தலைமைச் செயலாளர் ஏற்கனவே கூறியிருந்தார். ஆனால் தற்போது 18 சட்டமன்ற தொகுதிகள் காலியாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் திருப்பரங்குன்றம் தொகுதியும் காலியாக இருக்கிறது. தலைவர் கலைஞர் மறைந்த பிறகு திருவாரூர் தொகுதியும் காலியாக இருக்கிற சூழலில் 20 தொகுதிகளுக்கும் சேர்த்து ஒரு இடைத்தேர்தல் நடத்தப்படலாம், அதுவும் பாராளுமன்ற தேர்தலோடு சேர்த்து நடத்தப்படலாம் என்கிற ஒரு கருத்து கணிப்புகள் நிலவி வந்தன. இதையெல்லாம் மறந்துவிட்டு திருவாரூர் தொகுதிக்கு மட்டும் கடந்த 31ஆம் தேதி அதிரடியாக தேர்தல் ஆணையம் எலெக்ஷன் நடைபெறும் என்று அறிவித்திருக்கிறார்கள். ஏன் இப்படியான திடீரென்ற ஒரு அறிவிப்பு? இதற்கு பின்னால் இருக்கக்கூடியது வழக்கமான ஒரு நடைமுறையா இல்லை சூழ்ச்சியா என்று நாம் வாதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சியிலே திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் செங்குட்டுவன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். ரவி குழந்தைவேல் அதிமுகவினுடைய ஆதரவாளர் அவர்கள் வந்திருக்கிறார்கள். நித்யானந்தம் வலதுசாரி சிந்தனையாளர் மற்றும் சட்ட பஞ்சாயத்து இயக்கத்தைச் சேர்ந்த ரங்கபிரசாத் ஆகிய 4 பேரை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். 4 என்னுடைய வணக்கம். நான் முதல்ல செங்குட்டுவன் சார்கிட்ட கேட்க விரும்புகிறேன். 20 தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் வரும் அப்படின்னு எல்லா தமிழக மக்களும் எதிர்பார்த்து காத்துக்கொண்டே இருந்தாங்க. திடீர்னு தேர்தல் அறிவிக்கப்பட்டது திருவாரூருக்கு மட்டும். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? உங்களுடைய ஹெட்டிங்லேயே என்ன போட்டிருக்கீங்கன்னா, திருவாரூர் இடைத்தேர்தல் வழக்கமானதாக சூழ்ச்சியான்னு போட்டிருக்கீங்க. ஆகவே என்னை பொறுத்த வரைக்கும் அது சூழ்ச்சின்னு தான், நான் முழுக்க சூழ்ச்சி தான் என்பதிலே நான் ஆணித்தரமாக இருக்கிறேன். சரி, என்ன காரணம் என்று கேட்பீர்களே, ஆனால் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய சட்டப்பேரவையினுடைய சபாநாயகர் அவர்கள் 20 தொகுதி காலியாக இருக்குன்னு சொல்லி 18 தொகுதி காலின்னு சொல்லி முதல்ல அனுப்பிச்சார். அப்புறம் 2 தொகுதி, மொத்தம் 20 தொகுதி காலியாக இருக்குன்னு சொல்லி பல மாதம் ஆச்சு. சரி, இந்த 20 தொகுதியும் காலியாக இருக்கக்கூடிய நேரத்தில் இவங்க சொல்லலாம், என்ன சொல்லலாம்னு சொன்னால், எங்களுக்கு இன்னும் 20 நாள் கேப் இருக்குது, நாங்கள் அப்பீலுக்கு போவாங்க, அதனால் வந்து அந்த 20 நாள் கேப் இருக்குது, அதனால தான் நாங்கள் முன்னாடி அறிவிக்கிறோம், ஒரு தொகுதியை மட்டும் முன்னால் அறிவிக்கிறோம், திருப்பரங்குன்றம் எங்களுக்கு வழக்கு இருக்குது அப்படின்னு கூட இவங்க சொல்லக்கூடும். சரி, நான் என்ன கேட்குறேன்னு சொன்னேன், இப்போ வந்து இந்த சூழ்நிலையில் இந்திய அரசியல் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி ஒரு தொகுதியில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இல்லைன்னு சொன்னால், இறந்து விட்டாலோ அல்லது பல்வேறு காரணங்களால் சட்டமன்ற உறுப்பினர் இல்லைன்னு சொன்னாலோ 6 மாதத்துக்குள்ளே தேர்தல் நடத்தி முடிக்கணும். இதுதான் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம். ஆகவே இந்த 2017 செப்டம்பர் மாதம் இந்த 18 எம்எல்ஏக்களை நீக்கினாங்க. நீக்கின பிறகு வழக்கெழுக்குன்னு போச்சு. ஆகவே நான் என்ன கேட்குறேன்னு சொன்னால், இப்போ வந்து யாரும் அப்பீலுக்கு போகலன்னு சொல்லி மரியாதைக்குரிய அந்த சத்யநாராயண ஜஸ்டிஸினுடைய ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பின்னாடி யாரும் அப்பீலுக்கு போகிறதுன்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. சரி, அப்படியே அப்பீலுக்கு போகிறதா கூட வச்சுக்கங்க. அப்போ இந்த அப்பீலுக்குன்னா உங்களுக்கு வந்து இன்னும் 20 நாள் டைம் இருக்குது. ஆமாம், இந்த 20 நாள் டைம் இருக்குது. 25 ஆமாம், 25 வரைக்கும் இருக்குது. இந்த 25 வரைக்கும் இந்த ஒரு 20 நாள் தள்ளி இந்த தேர்தலை ஒட்டுமொத்த அந்த 20 சட்டமன்ற தேர்தலில் அறிவிச்சுன்னு தானே குடிமொழி போகுமா? அது ஒன்றும் முழுகாது. ஆகவே இவருடைய நோக்கமெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மத்திய மாநில அரசாங்கத்துடைய நோக்கமெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒட்டுமொத்தமாக இது ஒரு டெஸ்ட் ட்ரையல் பார்க்கறது. இது ஒரு ட்ரையல் பார்க்கறது ஒண்ணு, அது ஒண்ணு. இன்னொன்னு ட்ரையல் பார்க்கறது நீங்க என்று சொல்றீங்க இல்லீங்களா? இந்த ட்ரையலை பார்க்கறதுங்கிறது வந்து மத்திய அரசு வந்து பாக்குதா இல்ல மாநில அரசுக்காக மத்திய அரசு பாக்குதா? மத்திய அரசாங்கம் இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் மத்திய தேர்தல் கமிஷனும் மத்திய அரசாங்கத்துடைய கைப்பாயவையா மாறிடுச்சு. ஏன்னு கேளுங்க, தேர்தல் கமிஷன் மத்திய அரசாங்கம் என்ன சொல்றதோ அதான் சரி. ஆடுறா ராமன்னா ஆடுது தேர்தல் கமிஷன், பாடுறா ராமன்னா பாடுது. ஏற்கனவே எங்களுக்கு ரெட் அலர்ட் கொடுத்துட்டா, அதனால தேர்தல் தள்ளி வைக்கிறாங்க, தள்ளி வச்சுட்டான். இப்போ வந்து என்ன கிளியர் ஆயிடுச்சா? நிவாரணம் பெற கொடுத்து முடிச்சிட்டீங்களா? எல்லாமே சரி ஆயிடுச்சா? இன்னும் போன அந்த வாக்காளருடைய அட்டைகள், குடும்ப அந்த புயலால் பாதிக்கப்பட்ட வாக்காளருடைய டாக்குமெண்ட் என்ன கிடைக்காம தேடிட்டு இருக்கிறான். ஒட்டுமொத்தமா என்ன வீடு இல்லாம இருக்கிறான். என்ன நிவாரணம் கொடுத்துட்டீங்களா? அதுக்குள்ள என்ன தேர்தல்? ஆகவே இவருடைய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒட்டுமொத்தமாக 18-20 தொகுதிக்கும் தேர்தல் நடந்தால் அதிமுகவுடைய அமைச்சர் பெருமக்கள் அந்த கூடாரம் அந்த பட்டாளம் ஒட்டுமொத்தமாக போய் ஒரு இடத்துல டம்பாக முடியாது. ஆகவே இப்போ வந்து 20 தொகுதி வச்சுட்டா பிரித்து போகணும். ஆகவே இந்த ஒரு தொகுதியில் வச்சுட்டா ஒட்டுமொத்தமாக யார் தேர்தல் கமிஷன்றது? யார்? திருவாரூர் கலெக்டர் தேர்தல் அதிகாரி. அவர் யார்? இந்த அரசாங்கத்தை கட்டுப்பட்டவர் தானே. ஆகவே கீழே இருக்கக்கூடிய அதிகாரிலாம் யார்?
தாசில்தார் உட்பட யாரு என்ன தேர்தல் கமிஷன்னா என்ன? நிச்சயமா சார் உங்களுடைய பார்வையில் இது வந்து சூழ்ச்சி அப்படிங்கிற விஷயங்களை நிச்சயமாக மத்திய மாநில அரசாங்கம் இந்த தொகுதியினுடைய எப்படியாவது இந்த தொகுதியை கைப்பற்றியாக வேண்டும், இதில் என்ன விலை கொடுத்தாலும் இந்த தொகுதியை கைப்பற்றியாக வேண்டும் என்பதில் இந்த 18 தொகுதியை பற்றி கவலைப்படாத, 20 தொகுதியில 19 தொகுதி பற்றி கவலைப்படாத இந்த அரசாங்கம் இந்த ஒரு தொகுதிக்கு மட்டும் ஏன் கவலைப்படுது? நிச்சயமா சார் நம்ம தொடர்ந்து பேசலாம். ரங்கபிரசாத், அதாவது 20 தொகுதிகளுக்கும் எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு இடைத்தேர்தல் ஜனவரி 25 வரைக்கும் தினகரனுடைய அணியினர் வந்து அந்த 18 தொகுதியுடைய எம்எல்ஏக்கள் முன்னாள் எம்எல்ஏக்கள் வந்து மேல்முறையீடு செய்வாங்களா அப்படிங்கிறதுக்கு இன்னும் 20 நாள் தான் இருக்குது. ஆனா திருவாரூருக்கு 6 மாதத்துல இடைத்தேர்தல் அப்படின்னா பிப்ரவரி 7 வரைக்கும் வந்து நேரம் இருக்கிறது. அப்ப 25 வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அதற்கு பிறகு அறிவித்திருக்கலாமா? இந்த அறிவிப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? முதல்ல சமீபத்துல பல இடைத்தேர்தல் நடந்துட்டே வருது. கர்நாடகால கூட சமீபத்துல வந்து இடைத்தேர்தல் நடந்தது. 3 பாராளுமன்ற தொகுதிக்கும் 2 சட்டமன்ற தொகுதிக்கும். இது தவிர பல மாநிலங்கள்ல காலியா இருந்த இடத்துக்கு தேர்தல் நடந்தது. ஜெனரலாவே வந்து இந்திய நடைமுறையில எப்படி இருக்கு அப்படின்னா, தேர்தல் கமிஷன் வந்து இந்தியா ஃபுல்லா என்னென்ன தொகுதிகள்லாம் வந்து காலியா இருக்கோ எல்லாத்தையும் சேர்த்து நடத்துறதா வழக்கமா இருக்கு. பல தேர்தல், இது ஒண்ணு மட்டும் எடுத்துக்காட்டு இல்லை, இன்னும் பல தேர்தல். சமீபத்தில் கூட யோகி ஆதித்யநாத் அவர்கள் வந்து கோரக்பூர்ல தோத்து போன எலெக்ஷன் நடந்தது. இந்த மாதிரி பல தேர்தல் வந்து ஒரு தொடர்ந்து ஒரு கண்டினியூஸா வந்து அவங்க எப்பப்பெல்லாம் காலியா இருக்கோ எல்லாத்துக்கும் சேர்த்து இந்தியா ஃபுல்லா நடத்திட்டு தான் வராங்க. இப்ப கூட திருவாரூர்ல மட்டும் இல்ல, ஹரியானால இருக்கிற ஹிந்துன்னு ஒரு தொகுதிக்கும் சேர்த்துதான் இந்த தேர்தல் நடக்குது. சோ இந்த மாதிரி தான் ஒரு வழக்கத்துல இருந்துட்டு வருது. இந்த தேர்தல்ல மட்டும் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு நடைமுறையை கடைபிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது ஒரு தொகுதிக்கு மட்டும் நடத்திட்டு மீதி 19 தொகுதிக்கு நடத்தாம இருக்காங்க. செகண்ட் வந்து இப்ப என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம். ஜெனரலாவே வந்து பல ரீசன் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதாவது நீதிமன்றத்துல வழக்கு நிலுவையில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. பட் அரசியல் சாசனத்திலயோ இல்ல சட்டத்திலயோ எந்த இடத்துலயும் வழக்கு இருக்கிறதுங்கிறதுக்காக தேர்தல் நடத்தக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை. சரி, தடை இருந்தா மட்டும்தான் நடத்தாம இருக்கணும். இல்ல நீதிமன்றத்திலே அப்படியான ஒரு வாதம் இதுக்கு முன்னாடி இல்ல ரங்கபிரசாத், இதுக்கு முன்னாடி இது தொடர்பான ஒரு வழக்கு வந்தப்போ நீதிமன்றத்தில் அந்த வாதம் முன்வைக்கப்பட்டது. அப்படியா இருந்தா மறுத்திருக்கலாமே. ஏதாவது இந்த திருப்பரங்குன்றம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றத்தில் வந்து வழக்கு நிலுவையில் இருக்கிறது, அதனால நடத்த முடியாதுங்கிற வாதத்தை நீதிபதிகள் ஏத்துக்கிறாங்க. இல்ல 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 இப்ப வந்து 18 எம்எல்ஏ கேஸ் டிஸ்மிஸ் பண்ணப்ப இவங்க உடனடியா தேர்தல் நடத்துறதுக்காக ஆயுத பணிகள் மேற்கொண்டாங்க. சோ அதனால வந்து 18 எம்எல்ஏ கேஸ்ல நீதிமன்றம் வந்து தடை விதிச்சது, நீங்க வந்து தேர்தல் நடத்தக்கூடாது அப்படின்ட்டு. இப்ப வந்து திருப்பரங்குன்றம் கேஸ்ல எந்த தடை உத்தரவும் இல்ல. செகண்ட் வந்து அப்பீல் போறாங்களா இல்ல மேல்முறையீடு போறாங்களா, அவங்க அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பண்றாங்கங்கிற பார்க்க வேண்டிய பணி தேர்தல் ஆணையத்தோடு கிடையாது. தடை இல்லையா நீங்க படி தேர்தல் நடத்திட்டே போலாம். இது வந்து இவங்களே வந்து காத்துட்டு இருக்காங்க போல, யாராவது அப்பீல் போயிருவாங்களோ நம்ம தேர்தல் நடத்தாம இருந்துடலாம், இல்ல யாராவது வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு போவாங்களா இல்ல வேற யாராவது வழக்கு தொடர்வாளர்களா அப்படின்னு இவங்களே வேடிக்கை பார்த்து காத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. சோ அரசியல் சாசனப்படி எந்த இடத்துலயுமே வந்து இவங்க தேர்தல் நடத்தக்கூடாது அப்படின்ட்டு இல்லவே இல்ல. இன்ஃபேக்ட் வந்து ஏகே போஸ் வந்து கலைஞர் முன்னாடியே மரணம் அடைஞ்சாரு. ஜெனரலா வந்து இப்போ ஒரு 4 குழந்தைகள், ஒரு அப்பாவுக்கு 4 குழந்தைங்க இருக்காங்க. முதல் குழந்தையை விட்டு 4வது குழந்தை கல்யாணம் பண்ற மாதிரி இருக்கு இந்த வேஸ். எல்லாத்துக்கும் சேர்த்துதான் தேர்தல் நடத்தணும். இவங்க தேர்தல் நடத்தாம இருக்கிறதுக்கு வந்து கண்டிப்பா வந்து மாநில அரசுக்கு தேர்தல் சந்திக்கிறதுல பயமா இருக்கு. அத மத்திய அரசு மூலியமா வந்து இவங்க சாதிச்சிட்டு இருக்காங்கிறது தான் வந்து என்னோட கருத்தா இருக்கு. இது வந்து முற்றிலும் தவறு, ஒரு தவறான நடைமுறையை வந்து தொடர்ந்து தேர்தல் ஆணையம் வந்து நடைமுறையில தவறு அப்படிங்கறத நீங்க சொல்றீங்களா இல்ல ஒரு சூழ்ச்சி அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இதே இப்ப ஜெனரலாவே வந்து ஏடிஎம்கே கவர்மெண்ட், இப்ப ரூலிங் ஏடிஎம்கே கவர்மெண்ட் தேர்தல் சந்திக்கிறதே பயம் நடத்துறாங்க. உள்ளாட்சி தேர்தல் நடந்தா உள்ளாட்சி போயிடுங்கிற பயம், இந்த தேர்தல் நடந்தாலும் அதே பயம் தான் உங்களுக்கு இருக்கு. அதனால தேர்தல் சந்திக்காம எப்படிலாம் காலம் தாழ்த்தலாங்கிறதா இவங்களோட ஒரே போக்கா இருக்கு. இப்ப இந்த ஒரு தொகுதிக்கு மட்டும் தேர்தல் நடந்தா இது வந்து ஆல்ரெடி திமுக கோட்டையாகும், திமுக தலைவர் கலைஞர் அவர்களின் சொந்த தொகுதியா இருக்கிறனால அவர் தொகுதினால நாங்க தோத்துட்டோம் அப்படின்னு இவங்க இப்ப ஈஸியா ரீசன் சொல்லிடலாம். இதே 20 தொகுதிக்கும் தேர்தல் நடந்தா இவங்க கண்டிப்பா வந்து இவங்க ஆட்சியே போறதுக்கான சூழ்நிலை வந்துடும். அதே மாதிரி அந்த 20 தொகுதிக்கு வந்து 6 மாசம் டைம் இருக்கு. சோ அந்த 6 மாசம் டைம் இருக்கிறப்ப பாராளுமன்ற தேர்தல் கூட சேர்த்து நடத்திட்டு பாராளுமன்ற தேர்தலில் என்ன முடிவு வருதுங்கிறத பொறுத்து இவங்க அடுத்த கட்ட நடவடிக்கை மூவ் பண்ணுவாங்க. இப்பவே நடந்தா மீதி ஆட்சி செய்யக்கூடிய 4 மாசமும் போயிடுங்கிற பயத்தினாலதான் இவங்க தேர்தல் சந்திக்காம இருக்காங்க. தேர்தல் கமிஷனும் உடந்தையா இருக்கிறது இங்க வந்து ரொம்ப வருத்தத்துக்கு. நிச்சயமா இல்ல, அதிமுகவிற்கு அப்படி ஒரு பயம் இருந்தா ரெட் அலர்ட்னு சொல்லி ஏற்கனவே தள்ளி வைத்த இந்த தேர்தலை
திருவாரூர் தேர்தலையும் வந்து ஏன் தள்ளி வச்சிருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. அப்ப அவசரமா நடத்துறது இந்த பின்னணியில வேற ஒரு காரணம் இருக்கிறது என்கிற ஒரு கேள்விதான் மீண்டும் மீண்டும் எழுந்து கொண்டே இருக்கிறது. தொடர்ந்து நான் விவாதிக்கலாம். ஒரு சிறிய இடைவேளை. நான் பதில் சொல்லிடுறேன். 6 மாசம் டைம் தான் தேர்தல் கமிஷனுக்கு இருக்கு. சரி, இப்ப 6 மாசம்னா ஆகஸ்ட்ல இருந்து பார்த்தோம்னா பிப்ரவரிக்குள்ள நடத்தணும். பிப்ரவரிக்குள்ள நாங்க தேர்தல் சந்திக்க பயப்படல அப்படின்னு சொல்லி இந்த ஒரு தேர்தல் நடத்தி முடிச்சிடலாம். அது தோத்தாலும் சொல்றதுக்கான ரீசன் இவங்க சாலிடா இருக்கு. மத்த தொகுதிகள் தேர்தல் நடத்தினா ஆட்சியே போயிடும். சொல்ல காரணமே சொல்ல முடியாத நிலைமை ஏற்பட்டுரும். அதனால தான் அவங்க பயப்படுறாங்க. குழந்தைகள்ட்ட நம்ம கேட்கலாம். திருவாரூர் இடைத்தேர்தலுடைய அறிவிப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது வழக்கமான தேர்தல்கள், இடைத்தேர்தல்கள் நடப்பதற்குண்டான அறிவிப்பாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். இதில் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்றது ஒன்னே ஒன்று தான். முன்னாள் முதலமைச்சர் மறைந்த கலைஞர் அவர்களின் தொகுதி, அவர்கள் பிறந்த இடம் அப்படிங்கிற மாதிரி சில ஸ்பெஷாலிட்டிஸ் அதில் இருக்குது. அது தவிர அரசியல் கட்சிகளுக்கு இருக்கிறவர்களுக்கு எங்கே இடைத்தேர்தல் நடந்தாலும் அதை சமமாகத்தான் பார்ப்பார்கள். உள்ளே இருக்கக்கூடிய அதிகப்படியான என்ன விஷயங்கள் இருக்கிறது என்பதை தனித்துவத்தோடு பார்ப்பது என்பது வேறு. அதே போல் சட்ட பஞ்சாயத்து இயக்கத்தை சேர்ந்த நம்ம சகோதரர் அவர்கள் சொல்லும் பொழுது ஏன் நடத்தலை, வேணும்னா நடத்தலை, அப்படி நடத்தலை, இப்படி நடத்தலைன்னா எலெக்ஷன் வார்டுங்கிறது ஒரு செப்பரேட் இது. அது யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவங்களுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நடுநிலைமையாக எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் என்ன விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்பதை ஒரு ஜட்ஜு மாதிரி இருந்து வழிநடத்தி செல்கிறவர்கள் தான். நான் சொல்லி முடிக்கிறேன் அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் என்ன சொல்றேன், ஜட்ஜு மாதிரி அவங்க இது பண்றாங்க. அதே மாதிரி இப்போ இடைநீக்கம் செய்யப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களுக்கு நீங்களே குறிப்பிட்டது போல இன்னும் அவங்களுக்கு 20 நாள் இருக்கு. அதுக்கு முன்னால எதுக்கு 6 மாசம் முடியறதுக்கு முன்னால வைக்கலாம், இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம். அதை முடிவு செய்யும் அதிகாரம் எந்த அரசியல் கட்சிக்கோ தனிநபருக்கோ எந்த தலைவர்களுக்கோ யாருக்கும் கிடையாது. அதை முடிவு செய்வது எலெக்ஷன் கமிஷன் தான் முடிவு செய்யுது. அப்படி இருக்கும் பொழுது அந்த பாதிக்கப்பட்ட நபர்கள், நீங்க சொல்றது போல இந்த தகுதி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் 20 நாள் கெடு இருக்கிறது என்றால் 20 நாள் கெடுவின் கடைசி நிமிஷம் வரை அவர்கள் பரிசீலனை செய்வதற்கோ அப்பீல் செய்வதற்கோ அவர்களுக்கு பிரதிநிதித்துவ அடிப்படையிலோ இல்லை இங்கே இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் இதுபடியோ அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது. அவர்களுடைய நியாயத்தை கேட்கறதுக்கோ இல்லை மறுபரிசீலனை செய்வதற்கோ இல்லை வழக்காடு மன்றத்துக்கு செல்வதற்கோ எல்லா உரிமையும் இருக்கிறது. ஆகவே 20 நாள் இருந்தாலும் 20 நொடி இருந்தாலும் அந்த 20 நொடி வரை காத்திருந்து அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய நியாயத்தை கண்டிப்பாக வழங்க வேண்டியது. நான் சொல்றேன், நான் கேட்றேன், நீங்க சேர்த்து போல் சொல்லலாம். அவங்க 6 மாசம் இருக்கிறது, இன்னும் 25ஆம் தேதி வரைக்கும் எப்படி செய்ய வேண்டும் என்று எந்த அரசியல் கட்சியும் எலெக்ஷன் கமிஷன் நிர்பந்திக்க முடியாது. இல்ல அத நான் யாரும் நிர்பந்திக்க முடியாது சார். எங்களோட கேள்வி என்ன அப்படினா, இல்ல நான் கேட்றேன், நீங்க சேர்த்து போல் சொல்லுங்க. அப்ப நீங்க என்ன இண்டிவிஜுவல் பார்ட்டி மாதிரி பாக்குறீங்களா? இல்ல நான் கேட்றேன், நீங்க சேர்த்து போல் சொல்லுங்க. அது என்னது? இல்ல குழந்தைகள் சார், நான் கேட்றேன், சேர்த்து போல் சொல்லுங்க. ஜனவரி 25 வரைக்கும் அமமுகவினுடைய அந்த 18 பேருக்கும் டைம் இருக்குங்கன்னா திருவாரூருக்கு பிப்ரவரி 7ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்கு. நீங்க 25 வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு மேல்முறையீடு பண்ணலனா சேர்த்து நடத்திட்டு போறாங்க. மக்களுடைய வாதப்படி ஒரு நல்ல தெளிவா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நீங்க 7ஆம் தேதி வரைக்கும் இருக்குன்னா 7ஆம் தேதியோட 6 மாதம் முடிவு பெறுகிறது. அதை புரிந்து கொள்ளுங்கள். தெளிவாக புரிந்து கொண்டு நீங்க பேசணும். சரியா? நீங்க விவாதம் பண்றீங்க, நீங்க தெளிவா புரிஞ்சுட்டு பேசணும். 6 மாதத்திற்கு உள் அந்த தேர்தலை நடத்தி முடிக்க வேண்டும் என்று விதி இருந்தால் நீங்க 10 நாள் வச்சுக்கிட்டு நீ எலெக்ஷன் டிக்ளேர் பண்ணனா அதுக்குன்னு பிரீத்திங் டைம் இருக்கு இல்லையா? இந்த டைத்துக்குள்ளார நீ நடத்தணும், இவ்வளவு நாள் டேஸ் கொடுக்கணும், இவ்வளவு டேஸ் கழிச்சு தான் நீ தேர்தலை நடத்தி முடிக்கணும், பிரச்சாரம் பண்றதுக்கு இவ்வளவு நாள் கொடுக்கணும், வேட்புமனு தாக்கல் பண்றதுக்கு இவ்வளவு நாள் கொடுக்கணும், வேட்புமனு வாபஸ் வாங்குறதுக்கு இவ்வளவு நாள் கொடுக்கணும், பரிசீலனை பண்றதுக்கு இவ்வளவு நாள் கொடுக்கணும். இதெல்லாம் கால்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னா அது 6 மாதத்திற்குள் முடிவதாக இருக்கணும். அப்படி கால்குலேட் பண்ணி தான் அவங்க உங்களை மாதிரி 1000 பேர் கேள்வி கேட்பாங்க, இல்ல 1 கோடி பேர் கேள்வி கேட்பாங்கன்னு தெரிஞ்சுதான் அவங்க அந்த தேதியை அறிவிச்சிருக்காங்க. அதே அதை புரிஞ்சுக்கிட்டு எலெக்ஷன் கமிஷன் நீங்க சொல்ற வாதப்படியே பிப்ரவரி 7ஆம் தேதி வரைக்கும் திருவாரூருக்கு நேரம் இருக்கிறது அப்படின்னா நீங்க முதல்ல அறிவிச்சிருங்க. தேர்தல் பிப்ரவரி 5ஆம் தேதி நடக்கும்னுங்க. இடையில ஜனவரி 25 அப்படின்னா நீங்க நிப்பாட்டுங்க. யாருக்கும் அதிகாரம் இல்ல நீங்க சொல்றீங்க இல்லீங்களா? நான் ஏற்கனவே கேட்க வந்த கேள்வியும் அதுதான். இதற்கு முன்னால வராத மழைக்கு ரெட் அலர்ட் அதனுடைய பாதிப்பு இந்த அளவுக்கு ஏற்பட்டு இருக்கிறது. எத்தனை மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு, மக்கள் பாதிக்கப்பட்டு அந்த மழை வேற, அதற்கு பிறகு வந்த கஜா புயல் வேற. சரிங்க, வரேன்னு சொல்ற மழை இல்ல, ஏற்கனவே வர்ற மழை
சொன்னது வேற. நீங்க சொல்றது எப்படின்னா, இந்த பஸ்ல டிக்கெட் எடுத்துட்டு போறோம், நான் காலையில வந்து மதுரை சேர்ந்துருவேன்னு சொல்றீங்க, போற வழியில வண்டி ஆக்சிடென்ட் ஆயிருது, இல்ல போற வழியில வண்டி பஞ்சர் ஆயிருது, ஏன் வரல அப்படின்னு கேட்டா வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சு அதனால லேட்டா வந்தேன். அது மாதிரி அந்த தொகுதி வரல அப்படின்னு யார்கிட்ட போய் கேள்வி கேட்கறது? தொகுதி மக்களுடைய குரலாக இன்னைக்கு கூட வந்து நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்த போது இன்னும் நிவாரண பணிகள்லாம் நிறைவடையல, எங்களை போய் நிவாரண பணிகள் நிறைவடையவில்லை என்பது உண்மைதான், நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு நடுவே தேர்தல் கமிஷன் வந்து தேர்தலை நடத்த வேண்டும் என்று சொன்னால் அதற்குரிய பதிலை அரசாங்கத்தின் மூலமாக கொடுத்து இருப்பார்கள். இதுல சம்பந்தப்பட்ட கட்சிகள் கொடுத்து இருப்பார்கள். அதை அவர்கள் பரிசீலிக்கிறார்களா நிராகரிக்கிறார்களா என்பதை முடிவு செய்தது தேர்தல் கமிஷன். தொடர்ந்து பேசலாம். நித்யானந்த் சார், நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த அவசர அறிவிப்பு அப்படின்னு நாங்க சொல்றோம், நீங்க என்ன நினைக்கிறீங்க? உரிய கால அறிவிப்பு, அவசர அறிவிப்பு எல்லாம் ஒன்றும் கிடையாது. தேர்தல் நிவாரணங்கள் எல்லாம் இன்னும் சேரவில்லை, அதற்குள் என்ன அவசரம் என்ற கேள்வி நியாயமாக படுகிறது கேட்கும் பொழுது. சரி, ஆனால் இது சூழ்ச்சியா என்ற கேள்வி அதனோடு இணைத்து கேட்கிறீர்கள். அதுக்கு வேலையே இல்லை. இருங்க. ஆக நிவாரண பொருட்கள் எல்லாம் போய் சேரவில்லை, அதற்கு முன்பு தேர்தல் நடந்தால் ஆளுங்கட்சிக்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா? நாம் யோசித்து பார்க்க வேண்டும். பாதகமாக தான் இருக்கும் நிச்சயமா. ஏன் தேர்தல் நடத்தணுங்கிற நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதில் வந்து மாநில அரசுக்கு அதிகாரம் கிடையாது. சட்டமன்ற தேர்தல் நடத்துவது மத்திய அரசு, சட்டமன்றம் பாராளுமன்றம் மத்திய அரசு. உள்ளாட்சி தேர்தலுக்கு தமிழகம். மாநில செயலாளர் கிட்ட நாங்க கருத்து கேட்டோம்னு இன்னைக்கு நீதிமன்றத்துல தேர்தல் ஆணையத்தினுடைய சார்பாக வாதாடப்பட்டிருக்கிறது. தலைமை தேர்தல் ஆணையர் கிட்ட நாங்க கேட்டதுக்கு அப்புறம் தான் இந்த எலெக்ஷன் டேட்டை நாங்க அறிவிச்சோம்னு தேர்தல் ஆணையம் சொல்லுது. இல்லைங்க, இன்னைக்கு நீதிபதியா இருக்கக்கூடியவர்கள் கூட வழக்கறிஞர் அல்லாத ஹிந்து ராம் கிட்ட கூட கேட்கலாம், தப்பு கிடையாது. நம்ம யார்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறோமோ, கலந்தாலோசிக்கணும்னு நினைக்கிறோமோ கேட்கலாம். அது மாதிரி கேட்டிருப்பாங்க. அதனாலே அவங்க அதிகாரப்பூர்வமானவர்கள் என்று நாம் கொள்ள முடியாது. நீங்க ஒரு மாநில அரசாங்கத்தினுடைய தலைமைச் செயலாளர்கள் அவங்க கருத்து கேட்கறாங்க. இருங்க, மாநில அரசாங்கத்துடைய தலைமைச் செயலாளர்கிட்ட கருத்து கேட்கும்போது மாநில அரசாங்கத்துடைய தலைமைச் செயலாளரை யாரும் நம்ம சொல்ல முடியாது. பிரபலமான ஒரு பத்திரிகையாளர், அவர் பிரபலமான ஒரு அறிவுஜீவி, அவர் வந்து ஆபீஷியல் கிடையாது. ஆபீஷியல் இல்ல, அதை விட்டுருங்க. ஏன்னா இந்த இடத்துல தலைமைச் செயலாளர் தான் கேக்குறாங்க. நீதிபதி கேட்கக்கூடிய அளவிற்கு ஒரு அறிவுஜீவி, நீங்க இல்ல அதற்காக வாதம் செய்யக்கூடிய அறிவுஜீவி. அதைத்தான் நான் இங்க கம்பேர் பண்றேன். நான் வந்து ஒப்பிட்டு சொல்லுகிறேன். நான் அவங்க வந்து தப்பா இவங்க கேட்ட தப்பா நான் கேட்கல. சரி, அவர்கள் தலைமைச் செயலாளர் ஏன் கேட்டான்னு சொன்னீங்கன்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க ரெட் அலர்ட் கொடுத்துருக்கு, அதனால தேர்தல் நடத்தலை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மாநிலத்தினுடைய நிலை எப்படி இருக்கிறது என்று தெரிந்து கொள்வதற்கு தேர்தல் ஆணையத்திற்கு உரிமை இருக்கிறது. ஆக மழை இருக்கிறதா, புயல் இருக்கிறதா, அப்படி ஏதேனும் அறிவிப்பு இருக்கிறதா, உங்களுக்கு ஏதேனும் தகவல் இருக்கிறதா என்று கூட கேட்டிருக்கலாம். அறிவிப்பு வந்து ரெட் அலர்ட் கொடுத்து மழை வரவில்லை, புயல் வரவில்லை என்று சொன்னால் அதற்கு யாரும் பொறுப்பேற்க முடியாது. இயற்கையினுடைய சீற்றத்திற்கோ இயற்கையினுடைய அசைவுக்கோ நாம் பொறுப்பேற்க முடியாது சார். இயற்கையினுடைய அசைவுக்கு நம்ம பொறுப்பேற்க முடியாது, ரைட்டு. ஏற்கனவே இயற்கை செஞ்சுட்டு போன ஒரு பேரழிவிற்கு இன்னும் நிவாரணம் கிடைக்கல, அவங்க உங்களுக்கு இன்னும் தங்கறதுக்கு வீடு இல்ல, ஒரு ஓட்டர் ஐடி கூட கையில இல்ல. அப்படி செய்யாத பொழுது தேர்தல் ஆணையர் அறிவிக்கிறார் என்று சொன்னால் மாநிலத்தினுடைய அறிவுரை கேட்டு அறிவிக்கவில்லை, கட்சியினுடைய நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் பதிவு செய்யுங்க. ஆளுங்கட்சியை கேட்டு அறிவிப்பார்கள் என்று சொன்னால் இப்பொழுது அறிவித்திருக்க மாட்டார்கள் என்றால் நிவாரணம் போய் சேரவில்லை. அது மட்டுமல்ல, 1000 ரூபாய் பொங்கலுக்காக எல்லா அட்டைகளுக்கும் வழங்கப்படுகிறது, திருவாரூருக்கு மட்டும் கிடையாது. இல்ல நான் என்ன சொல்றேன், நான் சொல்லல சார் இந்த கருத்தை. தேர்தல் ஆணையம் நீதிமன்றத்தில் இன்னைக்கு பதிவு செய்தது. நாங்க தலைமை செயலாளர்கிட்ட கேட்டோம், தேர்தலை நடத்தலான்னு அவங்க வந்து தலையாட்டினாங்க. அதற்கு பிறகுதான் இந்த அறிவிப்பை நாங்க வெளியிட்டோம். தேர்தலை நடத்துவதற்கு மறுக்க முடியாது. தயவு செய்து கேளுங்க. தேர்தலை நடத்துவதற்கு அங்கே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கிறதா, இயற்கை சீற்றம் இருக்கிறதா என்றெல்லாம் கேட்பது வாடிக்கை. தேர்தல் ஆணையம் கண்டிப்பாக கேட்கும், இந்த தேர்தலுக்காக மட்டுமல்ல. சரி, ஆக சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கிறது என்று சொன்னால் தேர்தல் நடக்காது. புரியுதுங்களா? சட்டம் ஒழுங்கு யார் சொல்ல முடியும்? மத்திய அரசு சொல்ல முடியும், மாநிலத்தில் உள்ள மாநில அரசு தான் சொல்ல முடியும். அதான் சார் நானும் கேட்கிறேன். அதே மாதிரி கேட்டிருக்கிற போது கஜா புயல்னால பாதிப்புகள் இவ்வளவு இருக்குன்னு அங்க இருக்கக்கூடிய மக்கள் டைரக்டா பதிவு செய்யறாங்க. அந்த சூழ்நிலை இவங்க ஏன் ஒத்துக்கிட்டாங்க? தேர்தலுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. அதற்கு தொடர்பு படுத்தி இருந்தால், புத்திசாலித்தனம் இருந்தால் அவர்கள் அனுமதித்திருக்க மாட்டார்கள். இல்லை, இன்னும் போய் காசு போய் கொடுக்கல, பொருள் போய் கொடுக்கல, எங்களுக்கு ஓட்டு போயிடும், எங்களை திட்டுவாங்க
அப்படின்னு பயந்து நிச்சயமா நம்ம தொடர்ந்து மாநில பேசலாம். அரசு. இல்ல நான் உங்ககிட்ட வரேன். நீங்க சொன்னதுக்கு அதுக்குள்ள பதில் வந்து ஒரு செங்குட்டு ஒன்று வந்து சொல்லிட்டோம். அதாவது இப்போதைக்கு தேர்தலை வந்து அறிவித்தால் அதிமுகவிற்கு ஒரு பாதகமாக தான் முடிவு அமையும். ஆனா அதனையும் தாண்டி அதுவும் அனுமதிச்சாங்க அப்படிங்கிற போது இதுல பெரிய சூழ்ச்சி இருக்க வாய்ப்பு இல்லைங்கிறார் அவர். இல்லை நான் என்ன கேட்குறேன்னு சொன்னேன், இது 19 தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் மேலே இல்லாத அக்கறை உங்களுக்கு திருவாரூர் தொகுதி மேலே இருக்கக்கூடிய மக்களுக்கு மட்டும் என்ன வந்தது? நான் கேட்குறேன், ஒரு தேர்தலுக்கு வந்து இந்த திருவாரூர் தேர்தலை மட்டும் நீங்கள் டிக்ளேர் பண்ணுறீங்க, ரைட், ஓகே. மீது இந்த திருவாரூர் தேர்தல் எந்த எலெக்ஷன் கமிஷனில் எந்த கோர்ட்டில் இந்த 18-19 தொகுதிக்கும் தேர்தல் அறிவிக்கக்கூடாதுன்னு சொல்லி எந்த கோர்ட்டில் ஸ்டே இருக்குன்னு சொல்லுங்கள் எனக்கு. எந்த கோர்ட்டில் ஸ்டே இல்லையே. ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் என்பது ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி. அது வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் இருக்கா இல்லங்கறதை விட அது இல்லங்க. நீங்க பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு அவர்களுக்கு உரிய நேரத்தை நான் என்ன கேட்கிறேன்னு சொன்னா, தேர்தல் நடத்தக்கூடாதுன்னு சொல்லி எந்த கோர்ட்ல உங்களுக்கு ஸ்டே இருக்குன்னு சொல்லுங்க. அப்படி ஸ்டே இல்லாத நேரத்தில் எலெக்ஷன் கமிஷன் என்று ஒரு தனிப்பட்ட இண்டிபெண்டன்ட் பாடின்ற போது இந்த 19 தொகுதிக்கும் சேர்த்து நடத்தலை. நீங்கள் சரி திருப்பரங்குன்றம் இருக்குது, அப்புறம் 19 தொகுதிக்கு நடத்த வேண்டியதானே. திருப்பரங்குன்றத்தை கூட ஸ்டே கொடுக்கல, கேஸ் போயிட்டு இருக்கு, அவ்வளவுதான். ஸ்டே கொடுக்கல. சொல்லுங்க திருப்பரங்குன்றம் என்ன கேஸ்ன்னு சொல்லுங்க. அது என்ன கேஸ்ன்னு சொன்னா, மறைந்த மாண்புமிகு ஜெயலலிதா அவர்கள் பி ஃபார்ம்ல வந்து தவறா கையெழுத்து, அவருடைய அந்த அம்மாவுடைய கையெழுத்து இல்ல, அது போலி கையெழுத்துன்னு தான் போட்டு சொல்லியிருக்கோம். அதான் அந்த வழக்கு, அதான் அந்த வழக்கு. நான் என்ன கேட்கறேன்னு சொன்னா, உங்களுக்கு தேர்தல் கமிஷன்ல சார், நான் தேர்தல் கமிஷன் நீங்க சொல்லிட்டீங்க இண்டிபெண்டன்ட் பாடி, நியாயமான பாடி, நான் அதை ஏத்துக்க தயாரில்ல. நான் கேட்கிறேன், ஆர்கே நகர்ல தேர்தல் நடந்தது, தேர்தல் ஸ்டாப் பண்ணாங்களே, எதுக்காக ஸ்டாப் பண்ணாங்க? 89 கோடி ரூபாய்க்கு வந்து உண்டான பணத்தை வந்து இவங்க பட்டுவாடா பண்ணாங்க. அதற்கு உண்டான ஆவணங்களை வந்து ஐடி இது வந்து ஐடி வந்து வருமான வரித்துறை சீஸ் பண்ணி உங்ககிட்ட ஒப்படைச்சதுனால நீங்க என்ன பண்ணீங்க, ஓ இவ்வளவு பெரிய அங்க தப்பு நடந்திருக்குன்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன் வந்து தேர்தல் ஸ்டாப் பண்ணீங்க. சரி, ஸ்டாப் பண்ண பின்னாடி அப்புறம் திரும்ப தேர்தல் நடத்துனீங்களே, என்ன காரணம்? இல்ல தவறான தகவல் இல்ல, தவறான தகவலே கிடையாது. அப்புறம் யாரு வரை அது ஒரு சட்டம் பேப்பரான கணக்குல எடுக்க முடியுமா? ஆவணமா கணக்கு எடுக்க முடியாது. தேர்தல் நிப்பாட்டினாங்க சொல்லுங்க. தேர்தல் நிப்பாட்டினா நீங்க எலெக்ஷன் கமிஷன் தான் கேட்கணும். அதனால தான் சொல்றேன், எலெக்ஷன் கமிஷன் ஆளுங்கட்சியுடைய கைப்பாவை அப்படின்னு. அதனால தான் ஆளுங்கட்சியின் கைப்பாவையாக இருந்தா ஆளுங்கட்சியுடைய கைப்பாவை வச்சிட்டு அதுக்கு ரிசல்ட் நாங்க வாங்கிட்டு போயிரலாம்ல. அவர் ஏற்கனவே ரங்கபிரசாத் சொன்னாரு, இந்த 18 தொகுதிகளுக்கும் நடந்துட்டு அப்படின்னா திமுக அதிக தொகுதிகளில் வெற்றி பெற்றுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா சொல்றாரு. அவருடைய கைப்பாவை தான் தேர்தல் கமிஷன் சொல்றாரு. 100% சொல்லுங்க. அவர் சொன்னதுக்கு நீங்க கரெக்டான பதில் சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன், இவர் என்ன சொல்றாரு, தேர்தல் கமிஷன்ங்கிறது இண்டிவிஜுவல் பாடின்னு நாங்க சொல்லிட்டு இருக்கோம். இவர் என்ன சொல்றாரு, இல்ல அதிமுகவுடைய கைப்பாவைன்னு சொல்றாரு. அதிமுகவுடைய கைப்பாவையாக இருக்கும் பட்சத்தில் இந்த 18 தொகுதியிலும் இல்ல மீதி 2 தொகுதி சேர்த்து 20 தொகுதி மொத்தமா வச்சுட்டு மொத்தமா ரிசல்ட் வாங்கி பாக்கெட்ல போட்டு போறதுக்கு என்ன கஷ்டம்? நீங்க சொல்ல நாங்க பண்ணலையே, அப்புறம் என்ன சொல்றீங்க, பயந்து ஓடுறீங்க, எலெக்ஷன் நடத்த திறமை இல்லைங்கிறீங்க, தைரியம் இல்லைங்கிறீங்க. தொகுதிகளுக்கும் நடந்தால் நிச்சயமா அதிமுக தோல்வியுறுகிற பட்சத்தில் வேற எக்ஸ் ஒய் ஜெட்டா யாரும் சொல்றதுக்கு ரைட் கிடையாது. மக்களை வந்து நீங்க கேவலப்படுத்துற மாதிரி இருக்கு இந்த வார்த்தைகள் பேசுவது. அதாவது மக்கள் வந்து தனிநபர் ஒவ்வொருத்தரும் யாருக்கு விருப்பம் இருக்கிறதோ அவர்களுக்கு வாக்களிக்கிறார்கள். எந்த கட்சி வேண்டும், எந்த கட்சி ஆட்சி செய்ய வேண்டும் என்பதை முடிவு செய்யும் அதிகாரம் மக்களுக்கு தான் இருக்கிறது. மக்களுக்கு இருக்கும் பொழுது இது போல கூறுவது மக்களை இழிவுபடுத்துவதாக. அது தேர்தல் காலங்கள்ல எல்லாருமே சொல்றாங்க, நீங்க தான் ஜெயிப்பீங்க, நீங்க தான் ஜெயிப்பீங்க. அது வந்து ஒரு யூகமா இருக்கலாமே தவிர ஆணித்தரமான வாதமாக நாங்க எடுத்துக்கொள்ள முடியாது. மக்களை இழிவுபடுத்துறாங்க. தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி நான் நித்யானந்தம் சார்ட்ட கேட்க விரும்புறேன். அதாவது இவங்க மத்திய மாநில அரசாங்கத்துக்கிட்ட கேட்டதா தெரியல நீங்க சொல்றீங்க, ஆனா கேட்டாங்கிறது உண்மை. தெரியலன்னு சொல்ல, கேட்டால் தவறில்லைங்கிறேன். நிச்சயம் அடுத்த ஒரு வாதம் வந்து தேர்தல் ஆணையத்தினுடைய தரப்புல வந்து முன்வைக்கப்படுகிறது. மாநில அரசு கேட்டுக்கொண்டால் இந்த தேர்தலை நாங்கள் தள்ளி வைப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து நிறைவடையில இங்க பிரச்சனை இருக்கு அப்படின்னு மாநில அரசாங்கம் சொன்னால் நாங்கள் பரிசீலிக்க தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க. தேர்தல் கமிஷன் என்பது தன்னாட்சி பெற்ற நிறுவனம். இட்ஸ் an autonomous body.
அதுல யாருமே தலையிட முடியாது. சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், செயல்ல இருக்காங்கிறத கேள்வி. செயல்ல கேட்பது என்பது வேறு. 70 ஆண்டுகளாக யாரும் ஆணையிட முடியாது. 70 ஆண்டுகளாக எப்படி செயல்பட்டதோ அதற்கும் சீராக சிறப்பாக இப்போது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. புரியுதுங்களா? நீங்க கேட்டீங்க கடந்த முறை தேர்தல் நிறுத்தினதுக்கு என்ன காரணம். மிக தெளிவாக தேர்தல் கமிஷன் சொல்லியது பணப்புழக்கம். எல்லா இடங்கள்லையும் ஓட்டுக்காக பணம் கொடுத்திருக்கிறார்கள் என்ற காரணம் சொல்லி தான் நிறுத்தினாங்க. நிச்சயமா இந்தியாவிலேயே முதல் முறையாக பணம் கொடுத்ததற்காக நிறுத்தப்பட்ட மாநிலம், தேர்தல் நிறுத்தப்பட்ட மாநிலம் தமிழகம் தான். அது யாராக இருந்தாலும் பொறுப்பேற்கணும். ஜெயலலிதாவானாலும் சரி, கலைஞர் கருணாநிதி ஆனாலும் சரி. இவர் ஏங்க பொறுப்பேற்கணும்? இல்ல அந்த நேரத்துல ஆளுங்கரியா பொறுப்பேற்கணும். 89 கோடி ரூபாய் ஆவணங்கள் யாரு வீட்ல இருந்து எடுத்தாங்க, யாரு பட்டுவாடா பண்ணாங்க, போற போக்குல அடிச்சு விட்டு போக கூடாதுங்க. ஆவணங்கள் அடிப்படையில் நீங்க பேசுங்க. தவறா புரிஞ்சிருக்கீங்க. ஆளக்கூடியவர் யாராக இருந்தாலும்ங்கிறதுக்காகத்தான் நான் பட்டியல். நீங்க அப்படி முடிச்சிருந்தீங்க, நீங்க குறுக்க வர்றீங்க. அப்படிதான் சொல்றேன். ஆளக்கூடியவர் மோடியாக இருந்தாலும் கூட தமிழ்நாட்டு முதலமைச்சரா சரி அவர் தான் பொறுப்பு இருக்கு. ஏன்னா பணம் கொடுத்தது உங்களுடைய மாநிலத்தில், உங்களுடைய சட்டம் ஒழுங்கு போல் 144 போட்டு பணம் கொடுத்துருக்காங்க. அவையெல்லாம் இருக்கிறது, அதெல்லாம் வரலாறு, அதெல்லாம் மூடி மறைக்க முடியாது. ஆனால் இந்த தேர்தலுக்கும் அதற்கும் தொடர்பு கிடையாது. இந்த 18 தொகுதி சொன்னீங்க, 18ல் 1 திராவிட முன்னேற்ற கழகம் போயாச்சு, 17 தொகுதி இருக்கிறது. அந்த 17 தொகுதியுமே செல்லாது, அந்த 18மே செல்லாது என்று சொன்ன உடனே இவர்களுக்கு ஜனவரி 25 வரை வாய்ப்பு இருக்கிறது மேல்முறையீட்டிற்காக. அதுவரை காத்திருக்க வேண்டும், கட்டாயம். அது கண்டிப்பா. அதற்கு முன்னர் தேர்தல் அறிவித்தால் உடனடியாக அவர்கள் நீதிமன்றத்துக்கு செல்வார்கள். நீங்கள் தேர்தல் நாங்கள் மேல்முறையீட்டுக்கு போகிறோமோ இல்லையோ, எங்களுக்கு அவகாசம் இருக்கிறது, அதை வந்து யாரும் பிரேக் பண்ண முடியாது. அதனால நிறுத்த முடியும். இல்ல ஒரு கருத்து கேட்டுட்டு ஒரேடியா முடிவெடுக்கிறதுல என்ன சார் அப்படி எல்லாம் பண்ண முடியாது. மக்களுடைய வரி பணம் வீணாகதா இல்லையா? அவர்கள் தேர்தலை ஒரு மாசம் ஒரு தேர்தல் நடத்துவதில் மக்கள் வரிப்பணம் வீணாகும் என்று கருதி தான் பழைய முறையிலே 5 ஆண்டுக்கு ஒரு முறை தேர்தல் என்று சொல்லக்கூடிய அளவில் மாநிலமும் மத்திய தேர்தலும் ஒன்றாக வைக்க வேண்டும் எல்லாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். இருக்கிறார்கள். ஆனால் இந்த சூழ்ச்சியிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு எந்தவித தொடர்பும் இருக்க வாய்ப்பில்லை. மத்திய அரசாங்கத்துக்கு முதல் சுற்றில் நான் சொன்னேன், மத்திய அரசு இந்த சூழ்ச்சியிலே ஏதாவது பங்கு இருக்குமா என்று நாம் சிந்திக்க வேண்டும். இது இல்லை அது இருக்கணும் இல்லையா? கண்டிப்பா சூழ்ச்சியாக இருந்தால் அது இருக்க வேண்டும். ஆர்கே நகரில் நோட்டாவுடன் போட்டி போடக்கூடிய ஒரு கட்சி என்று எல்லோராலும் பாராட்டப்படக்கூடிய கட்சி பாஜக. சரி, உண்மையா இல்லையா? உண்மைதான். அப்படி இருக்கிற போது இதுல சூழ்ச்சி செய்யறதுக்கு என்ன இருக்கு மத்திய அரசு? நிச்சயமா நாங்க வெற்றி பெறுவோம் என்று மாநில தலைவர் சொல்றாங்க. ஒரே நாளில் மேற்கிலே ஒதுக்க போகிறதா சூரியன்? இல்ல, அதாவது நான் என்ன கேக்குறேன்னா, பாஜக வெற்றி பெறாது என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். நான் அப்படி சொல்லல. நீங்க யாரும் முடிவு பண்ண முடியாதுங்க. எந்த வெற்றி வரும் ஒரு தமிழக பிரஜையா யார் முடிவு செய்யணும்? ஒரு தமிழக பிரஜையா சொல்றதுக்கான உரிமை எனக்கு இருக்குது. நீங்க தான் இப்ப சொன்னீங்க நோட்டாவோட போட்டி போட்டாங்க, அதை நான் சொன்னா ஏத்துக்க மாட்டீங்க. 1977 பசுவும் கன்றும் என்ற சின்னத்திலே தாயும் மகனுமே தோற்றார்கள் அவருடைய சொந்த தொகுதியில். இதுவரை வரலாறு காணாத ஒரு தோல்வி அது, அந்த நேரு குடும்பம் தோற்றது என்பது. அவையெல்லாம் ஒரு நாளில் நடந்திருக்கிறது. மௌன புரட்சி ஏற்பட்டிருக்கிறது. இல்லை என்று மறுக்க, அது எப்பொழுதாவது நடக்கும். அந்த மாதிரி இப்பொழுது நடப்பதற்கான சூழ்நிலை இருக்கிறதா என்று ஒரு பார்வையாளராக எனக்கு படவில்லை. இருந்தாலும் கூட அவர்கள் இதில் ஒரு தொகுதிக்காக இவ்வளவு பெரிய வேலைகளை விட்டு 3 மாநிலங்களில் ஓரளவிற்கு தோல்வி என்ற நிலைக்கு வந்திருக்கிறார்கள். 3 மாநிலங்கள். சோ அவங்க நிறைய வேலை இருக்கு, இந்த ஒரு தொகுதியில கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. அவசியம் இல்ல அவங்க. நிச்சயமா நம்ம தொடர்ந்து பேசலாம். ரங்கபிரசாத், அதாவது தேர்தல் ஆணையத்தை பற்றி பேசுகிற போது அது ஒரு தனித்துவமான அமைப்பு, யாருடைய கைப்பாவையாகவும் செயல்படவில்லைங்கிற ஒரு வாதத்தை முன் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா இதற்கு பின்னாடி ஒரு சூழ்ச்சி இருக்குமோ அப்படின்னு தமிழக மக்கள் பாதி பேர் நினைக்கிற நிலைமையில தேர்தல் ஆணையத்தின் மீது இப்படி ஒரு விமர்சனம் வைக்கப்படுகிற அந்த விஷயங்கள் நீங்க எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பா இந்த இடத்துல தேர்தல் ஆணையம் வந்து தேர்தல் ஆணையத்து மேல ஒரு மிகப்பெரிய சந்தேகம் எழதான் செய்து, அது எந்த மாற்ற கருத்தும் இருக்க முடியாது. இப்ப கேஸ் அப்படின்னு பார்த்தா, இப்ப கொளத்தூர் தொகுதி எடுத்துக்கலாம். கொளத்தூர் தொகுதியில கேஸ் நடந்துதான் இருக்கு. சைதை துரைசாமி போன வருஷம் போட்ட கேஸ் வந்து இன்னமும் போயிட்டு தான் இருக்கு. இப்ப அந்த கேஸ் நடக்குதுனால கொளத்தூர் தொகுதியில 2016 தேர்தல் நடத்தாம இருந்தாங்களா? இல்ல சிவகங்கை, எல்லாருமே அறிந்த சிவகங்கையில ப. சிதம்பரம் தொகுதிக்கு அந்த வழக்குல யார் தேர்தல் நடத்தாம இருந்தாங்களா? இல்ல. வழக்கு நடந்துட்டு இருந்தா தடை இருந்தா மட்டும்தான் வந்து தேர்தல் நடத்தாம இருக்கணும். தடை இல்லைங்கிறப்ப தேர்தல் நடத்தாம இருக்கிறது காரணம் என்னங்கிறது சுத்தமா ஒரு எந்த இடத்துலயுமே வந்து இன்ஜங்ஷன் கொடுக்கவே இல்லை கோர்ட்டு. 18 நான் மீண்டும் சொன்ன மாதிரி 18 எம்எல்ஏ கேஸ் நடந்தப்ப ஹைகோர்ட் மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் மிக தெளிவாக சொன்னது தேர்தல் நடத்த தடைன்னு கிளியரா சொன்னது.
இவங்க மத்த ஏடிஎம்கேல இருந்து ரொம்ப வந்து மக்களை குழப்பறதுக்காக திமுக வழக்கு போட்டது மீண்டும் மீண்டும் சொல்லி மக்களை குழப்பிட்டு இருக்காங்க. ஆனா எங்கேயுமே தடை இல்லை, அதனால தேர்தல் நடத்தலாம், டெஃபினெட்லி நடத்தலாம். இப்போ அதே மாதிரி அடுத்து வந்து சில அடுத்த நம்ம நடவடிக்கைகளும் நம்ம தொடர்ந்து கண்காணிக்க வேணும். என்னன்னா திருவாரூர் தேர்தல் நடத்தப்படுறதுக்கு முன்னாடி ஒரு நாள் முன்னாடி கஜா நிவாரண நிதி 1146 கோடி கொடுக்குறாங்க. இல்ல அதே நாள் 28ஆம் தேதி தேர்தல் நடக்கிறதுக்கு மோடி அவர்கள் 26 அதுக்கப்புறம் வந்து தேஜஸ் போன்ற முக்கியமான நலத்திட்டங்களை ஸ்டார்ட் பண்ற மாதிரி ஒரு பேச்சு நிலவிட்டு இருக்கு. ஸோ இவங்க ஜென்ரலாக வந்து என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னா, இப்போ ஹரியானா வடகிழக்கு மாநிலங்கள் சில மாநிலங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா அங்கே ஒரு கட்டமைப்பே இல்லை பாஜகவுக்கு. ஆனால் கட்டமைப்பே இல்லாமல் இருந்தாலும் இவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா மோடி இப்போ வந்து ஜெயிக்க முடிகிற சூழ்நிலையில் இருந்தது. அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் இவங்க நூல் விட்டு பார்க்குறாங்க, நம்மளால ஏதாவது ஜெயிக்க முடியுமா, நம்ம தோழமை கட்சியான அதிமுகவுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு நூல் விட்டு பார்க்குற விஷயமா தான் நான் இந்த வந்து தேர்தல் ஆணையம் மிகப்பெரிய தப்பு. பல தப்புகள் அவங்க தொடர்ந்து பண்ணிட்டே வராங்க. இது மட்டும் இல்ல, தொடர்ந்து பல தப்புகள் பண்ணிட்டு வராங்க. குஜராத்துக்கு மட்டும் தனியா தேர்தல் அறிவிப்பு வெளியிடுறாங்க, மத்த மாநிலங்களுக்கு தனியா தேர்தல் அறிவிப்பு வெளியிடுறாங்க. அது ஏன்னா அப்படின்னா அந்த ஸ்பேஸ்க்குள்ள மோடி வந்து பல நல்ல திட்டங்கள் ஆரம்பிக்கிறாரு. ஸோ குஜராத்துக்கு வந்து தேர்தல் அறிவிப்பு வெளியிட்டா அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண முடியாது. அதுக்காக வந்து குஜராத்துக்கு மட்டும் தனியா வந்து தேர்தல் ஆணையம் ஒரு ஸ்பெஷல் ப்ரையாரிட்டி கொடுத்தாங்க. அதே மாதிரி தமிழகத்திற்கு எப்படிலாம் வந்து நம்ம அதிமுகவுக்கு ஹெல்ப் பண்ணலாமோ அப்படின்ற எல்லா விஷயங்கள்லயும் வந்து மத்திய பாஜக அரசு அதிமுகவுக்கு ஹெல்ப் பண்ணி தேர்தல் நடத்தாம பாக்குறாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கூட்டுறவு சங்க தேர்தல்ல இருந்து உள்ளாட்சி தேர்தல்ல இருந்து எந்த தேர்தலையுமே சந்திக்க அதிமுக அரசு பயப்பட்டுட்டே இருக்காங்க. இப்ப திருவாரூர்ல நான் ஆல்ரெடி அகைன் வந்து திருவாரூர்ல பார்த்தோம் அப்படின்னா போன முறை வந்து 2 லட்சம் ஓட்டுகள்ல திமுக வந்து 1,21,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க. அதிமுக அடுத்து 50,000 ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க. சோ அப்போ வந்து என்ன அப்படின்னா இவங்க ஜெயலலிதா இருந்தப்பே நாங்க 50,000 ஓட்டு தான் வாங்கணும், இப்பயும் அதே தான் வாங்கியிருக்கோம், இல்ல அது குறைச்சலா வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறதுக்காக திருவாரூர் தேர்தல் மட்டும் நடத்திட்டு மற்ற தேர்தல் நடத்தாம இருக்காங்க. இந்த தேர்தல் வந்து இவங்க பாராளுமன்ற தேர்தல் கூட சேர்த்து தான் நடத்துவாங்க. ஏன் அப்படின்னா சட்டத்துல ஒன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு ப்ரொவிஷன் இருக்கு. அதாவது தேவைப்பட்டால் மத்திய அரசிடம் அனுமதி வாங்கி தேர்தல் கமிஷன் 6 மாசத்துக்கு அப்புறமும் தேர்தல் நடத்திக்கலாம். இப்ப திருப்பரங்குன்றத்துக்கு அந்த மாதிரி அந்த ஸ்பெஷல் ப்ரொவிஷனை யூஸ் பண்ணி இவங்க பாராளுமன்றத்துக்கு கூட சேர்ந்து மீதி 19 தொகுதிக்கு தேர்தல் நடத்துவாங்க. சோ பாராளுமன்ற தேர்தல் வரைக்கும் இந்த ஆட்சியை காப்பாற்றக்கூடிய செயல் தான் இது. இது தவிர இதுல எந்தவித ஒரு நியாயமும் வழக்கமும் கிடையவே கிடையாது. நிச்சயமா ரங்கபிரசாத், இல்ல நான் இன்னொரு கேள்வியோட முன்வைக்கிறேன். நீங்க சொன்னீங்க மத்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய தோழமை கட்சியான அதிமுகவிற்கு ஒரு ஹெல்ப் பண்ற விதமா அப்படிங்கிற விஷயங்களை நீங்க வந்து முன்வச்சீங்க. அப்ப இன்னொரு அணி ஒன்று இருக்கிறது இல்லையா, பிரிந்து சென்றவர்களில் அந்த தோழமை என்பது ஹெல்ப் பண்றதுங்கிறது அவங்களுக்கா இல்ல இவங்களுக்காங்கிற இன்னொரு கேள்வி முக்கியமானதா இருக்கு இல்லையா? அந்த இடத்துல யாரு கூட எதிர்காலத்துல கூட்டணி வைக்கலாம் என்கிற ஒரு நோக்குல இந்த ஒரே ஒரு இடத்துல தேர்தல் நடத்தி ஆழம் பார்க்கிறாங்களா நான் நேரடியா கேட்க விரும்புறேன். ஆமா ஆமா, 2 விஷயம். ஒண்ணு வந்து இவங்க தேர்தலே நடத்தாம இருக்காங்க, மக்களை சந்திக்க பயப்படுறாங்க, குற்றச்சாட்டை சமாளிக்கிறதுக்காக இந்த ஒரு தேர்தல் நடத்தி இது திமுக கோட்டைன்னு இவங்க சொல்லி இது மூடி மறைச்சிருவாங்க. செகண்ட் வந்து இவங்க வந்து அடுத்த கட்ட கூட்டணி நகர்வு இது அடுத்து இன்னும் ஒரு 30 நாள் இருக்கு, என்ன நடக்க போகுதுன்னு நம்ம பார்க்கணும். இன்னொரு வட்டாரத்துல வந்து அதிமுக பாஜக பாமக தேமுதிக கூட்டணிங்கிற பேச்சு அடிபட்டு இருக்கு. இவங்க வந்து அடுத்த கட்ட நகர்வா என்ன பண்ண போறாங்கிறது பார்க்கணும். பாஜக போட்டியிடுதான்னு பார்க்கணும், அதிமுக இருந்து என்ன பண்றாங்க பார்க்கணும். சோ இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியும். ஆனா இப்போதைக்கு இது வெறும் ஆட்சியை காப்பாற்றும் செயலுங்கிறத ரொம்ப உறுதியா என்னால கூற முடியும். நிச்சயமா ரவி குழந்தைவேல் சார் அவர் தெளிவா சொல்றாரு, ஆட்சியை காப்பாற்றுவதற்காகத்தான் இந்த ஒரே ஒரு இடத்துல நடத்துறாங்க, மத்த 18 தொகுதியை பத்தி பேசவே மாட்டாங்க. அவருடைய கணிப்பு தவறான கணிப்பு. அவருடைய சிந்தனையின் மூலமாக இது போன்ற கருத்தை சொல்லிட்டு இருக்காரு. அதாவது எந்த கட்சியோட கூட்டணி வச்சிருக்குன்னு யாரும் அறிவிக்கல. பாஜக அதிமுக உதவுகிறது, நூல் விடுகிறார்கள், எதை வைத்து நீங்கள் இப்படி எல்லாம் கூறுகிறீர்கள் என்று புரியவில்லை. மத்திய அரசு பாஜக அரசு இருக்கிறது, இங்க மாநிலத்தில் அதிமுக இருக்கிறதுனா மத்திய அரசை அனுசரித்து தான் மாநில அரசுகள் செல்ல வேண்டும். அங்கிருந்து வர வேண்டிய நிதியை பெற வேண்டும், தேவையான உதவிகளை பெற வேண்டும். அதற்கு ஒரு மாநில அரசு மத்திய அரசு அதற்காக அவர்களோடு நாங்கள் உறவு வைத்திருக்கிறோம், நாங்கள் கூட்டணி வைத்திருக்கிறோம், எங்களுக்கு அவர்கள் இப்படி மறைமுகமாக உதவி செய்கிறார்கள், இப்படி நடுநிலைமையாக வேலை செய்கிறார்கள் அப்படின்லாம் கூறுவது வந்து வாய்க்கு வந்தபடி எதையோ ஒன்று சொல்வதை போலத்தான் இருக்குமே தவிர ஒரு நியாயமான கருத்தாக நியாயமான வாதமாக யாரும் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். ஆகவே நடைமுறை போகின்ற தேர்தல் கமிஷன் விதிமுறைகளின்படி விதிமுறைகளுக்கு எத்தனை கேள்விகள் வரும், எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும் என்பதை எதிர்நோக்கி சட்ட வல்லுநர்களை வைத்துத்தான் அவர்கள் இந்த தேதியை நிர்ணயம் செய்கிறார்கள். அதே போல
தேர்தலை நடத்த வேண்டுமா, நிறுத்த வேண்டுமா, மாற்றியமைக்க வேண்டுமா என்பதை நடைபெறக்கூடிய சூழ்நிலைகளை வைத்து இருக்கக்கூடிய காரணங்கள் ஏற்புடையதாக இருக்கும் பட்சத்தில் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு தலைமை தேர்தல் ஆணையருக்கு அதிகாரம் இருக்கிறது. அதிமுகவிற்கு இப்ப கொஞ்சம் சாதகமா இல்ல அப்படினா இல்ல நான் கேக்குறேன், நீங்க கேட்டுட்டு நீங்க அதுக்கு சேர்த்து போடுங்க. இதற்கு முன்பு அதிமுக வென்றதாக சரித்திரம் இல்லையா? எடுத்துக்கிட்டீங்கன்னா சென்னை மாநகரத்தில் திமுகவின் கோட்டையாக இருந்தது. திமுகவின் கோட்டையில இன்னைக்கு எத்தனை அதிமுக எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள், எத்தனை இடத்துல வெற்றி பெற்று இருக்கிறோம் என்பது சரித்திரம் கோட்டையாக இருப்பது நாளை மாறும் என்பதை யாரும் இல்ல அப்படின்னா வாக்களிக்கும் வாக்காளர் அந்த வாக்களிக்கும் ஒரு நிமிடத்திற்கு முன்பு வரை யாரும் எதையும் முடிவு செய்வதற்கு யாருக்கும் அவர்களுடைய கையில் இருக்கிறது. யாருக்கும் அந்த அதிகாரம் இல்லைன்னு சொன்னா கருத்து கணிப்பு வெளியிடுறானே அவனுக்கு அந்த அதிகாரம். கருத்து கணிப்பு வந்து யூகத்தின் அடிப்படையில் தான் இல்ல. இத்தனை கோடி மக்களில் ஒரு சிலர் மட்டும்தான் கருத்து கூறுகிறார்கள், ஒரு சிலர் மட்டும்தான் கருத்து கணிப்பு நடத்துகிறார்கள். அவர்களுடைய கூற்று எந்த அடிப்படையில் நடைபெறக்கூடிய நிகழ்வுகளின் அடிப்படையில் அதை ஒரு யூகம் தான். சேர்த்து பதில் சொல்லுங்க. என்ன கேள்வி கேட்கிறேன் நீங்க உள்வாங்கிக்கோங்க. இப்போதைய அவசிய தேவை என்பது ஏதோ ஒரு தொகுதிக்கு இடைத்தேர்தலா இல்ல உள்ளாட்சி தேர்தலா? இடைத்தேர்தல் எப்படி உள்ள யாருக்குமே வந்து கஜா புயல் நிவாரண உதவிகள் கிடைக்கல, எங்களுக்கான ரெப்ரசன்டேட்டிவ் கிடையாது. இது வந்து மாநில அரசாங்கத்தினுடைய கையில இருக்கு. காலையில வந்து உள்ளாட்சி தேர்தலை நடத்தக்கூடிய அப்படினா யார் முடிவு பண்றா? உள்ளாட்சி தேர்தலை நடத்தக்கூடிய அதிகாரம் யார் கையில இருக்கு? உள்ளாட்சி தேர்தலை யார் நடத்தக்கூட? உள்ளாட்சி தேர்தலை நடத்தக்கூடிய அதிகாரம் யார் கையில இருக்குன்றேன் நான். நீங்களே சொல்லுங்க யார் கையில இருக்கு? உங்களுக்கு தெரியாத மாநில அரசு கிட்ட தான் இருக்கு. ரைட், ஓகே. அதற்குரிய சூழ்நிலைகள் வரும்போது நடத்துவது அரசு முடிவெடுக்கிறது. அதுல என்ன தவறு இருக்கிறது? இல்ல இப்போ அவசியம் இல்ல சார். உள்ளாட்சி தேர்தல் நடத்தாதனால ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா முனிசிபாலிட்டியும் எல்லாரும் நாரிக்கிட்டு இருக்கு. குப்பை வார முடியல, டிச்சு வார முடியல, இவங்களால கொசு மருந்து அடிக்க முடியல. உள்ளாட்சி தேர்தல் நடத்துவதன் மூலமாக பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த குறைகளை கவனித்துக் கொள்வதற்கு அந்த பிரதிநிதிகள் பயன்படுத்தப்படுகிறார்கள். அது போக அரசு அதிகாரிகளும் அரசு ஊழியர்களும் தான் மீதி வேலை எல்லாம் செய்யறாங்க இல்லையா? உள்ளாட்சி தேர்தல் நடத்த முடியாம கால நீட்டிப்பு செஞ்சு டிசம்பர் 31 முடிஞ்சு போச்சு. 6வது முறையா கால நீட்டிப்பு செய்ய போறாங்க. உள்ளாட்சி தேர்தலுக்கும் இந்த விவாதத்திற்கும் தேர்தல் வந்து அதை நடத்துறதை விட ஒரு மாநில அரசாங்கம் இதுல கான்சென்ட்ரேட் பண்ணணுமா இல்லையாங்கிறதா. ஏன்னா கஜா புயலுக்கு நெருங்கி தொடர்பு கொண்டது திருவாரூர் மாவட்டம். அந்த அடிப்படையில் தான் அந்த கேள்வி கஜா புயல் பாதிப்படைந்திருக்கிறது என்பது எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை. மக்கள் வந்து ரிஸ்டோர் ஆகணும், அவங்களுக்கு தேவையான உதவிகள் பெற வேண்டும், நிவாரண தொகைகள் பெற வேண்டும், நிவாரண உதவிகள் பெற வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. எலெக்ஷன் வேண்டுமா வேண்டாமா என்பதை முடிவு செய்கிறது தலைமை இவங்க பண்றாங்க, தலைமை எலெக்ஷன் கமிஷன் பண்றாங்க. அவங்க பண்ணும்போது நீங்க ஏன் எங்க பண்ணு எங்களை கேட்டீங்கன்னா நம்ம நாங்க தான் அவங்களை ஆபரேட் பண்ற மாதிரி நீங்க பேசிட்டு இருக்கீங்க. இவங்க சொல்றதை கேட்டு தான் அவங்க முடிவு பண்றாங்க அப்படிங்கிறது. அப்பனா 20 மத்திய அரசாங்கத்துல இதுக்கு ஏதாவது ரோல் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம முன்வைக்கும்போது இல்ல அப்படின்னு சொல்லி அவர் வருகிற பாராளுமன்ற தேர்தலில் பிஜேபி எப்படியாவது இங்க கால் ஊனணும். சரி, அவன் பிஜேபிக்கு இங்க ஒன்றும் பெரிய பேஸ் கிடையாது. சரி, எப்படியாவது கால் ஊன்ற வேண்டும் என்று பிஜேபி நினைக்கிறான். ஆகவே பிஜேபி அப்படி நினைக்கிற போது யாரை பிடிச்சி அதை கால் ஊன்ற முடியும்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க. அதனால இங்க வந்து நமக்கு இன்னைக்கு வந்து கேட்டதெல்லாம் நம்ம சொன்னா உட்காருன்னா உட்காரு, எந்திரின்னா எந்திரிக்கக்கூடிய ஒரே ஒரு அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அந்த அதிமுக அரசாங்கத்தை வச்சுக்கிட்டு தான் மத்திய அரசாங்கம் அப்படி நினைச்சிருந்துச்சு அப்படின்னா அதிமுகவினுடைய கோட்டையாக இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு தொகுதியில் தேர்தல் நடத்திருக்கலாம்ல. ஏன் திமுகவினுடைய கோட்டையாக இருக்கக்கூடிய திருவாரூருக்கு வரணுங்கிற ஒரு கேள்வி. இல்ல இல்ல நான் என்ன கேட்கறேன்னு சொன்னா, நானும் தான் திருப்பி கேட்கறேன். மத்திய அரசாங்கத்துக்கு அப்படி ஒரு எண்ணம் இல்லைன்னு நீங்கள் வந்து நினைக்கவே முடியாது. மத்திய அரசாங்கம் என்ன நினைக்குதுன்னு சொன்னால், ஒட்டுமொத்தம் 20 தொகுதிகளுக்கும் தேர்தலை வச்சா அதிமுக தோற்று போயிடும். அதனால் அதிமுக தோற்றுச்சுன்னா திமுக தான் மெஜாரிட்டி வரும். ஆகவே அந்த நிலைக்கு நம்ம அவங்கள தள்ளக்கூடாதுன்னு சொல்லி அதனால் ஒட்டுமொத்தமாக எதுக்கு வேணும்னு பார்க்க தான் சூழ்ச்சி. நான் ஏற்கனவே சொன்னேன், தேர்தல் கமிஷன் அவங்க கையில் போட்டுட்டு எந்த தொகுதிக்கு தேர்தல் வைக்கலாம், மீதி 19 தொகுதியில் தேர்தல் நடத்தக்கூடாதுன்னு சொல்லி எந்த ஸ்டேவும் கிடையாது. ஆனால் அப்படி ஸ்டே இல்லாத நேரத்தில் அந்த தேர்தல் 18-19 தொகுதிக்கும் தேர்தல் நடத்தலாம் என்றக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிற போது இந்த திருவாரூருக்கு மட்டும் நீங்கள் வைக்கிறீங்களே, என்ன காரணம்னு சொன்னால், திருவாரூர் தொகுதியில் அரசியல் வரலாற்றிலேயே திருவாரூர் தொகுதியில் இதுவரைக்கும் அதிமுக வெற்றி பெற்றதாக வரலாறு கிடையாது.
இது வரைக்கும் அதிமுக வெற்றி பெற்றதாக வரலாறு கிடையாது. ஆகவே இந்த முறை எப்படியாவது அதை அடிக்கணும், போகணும், ஒட்டுமொத்த கூடாரத்தையும் கொண்டு எங்க இறக்கணும், இறக்கி ஏதாவது பண்ணணும், பண்ணிட்டு வந்து திமுகவுக்கு ஏதாவது செய்ய முடியுமா, திமுகவுக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்த முடியுமான்னு சொல்லி இவங்க பார்க்குறாங்க. அது சரித்திரத்திலையும் நடக்காது. எங்கள் தளபதி இருக்கிற வரையில் மீண்டும் திருவாரூர் தொகுதி திராவிட முன்னேற்ற கழகம் தான் கைப்பற்றுமே தவிர இவங்க அந்தர்பல்ட்டி அடிச்சாலும் திருவாரூர் தொகுதி உங்களுக்கு கிடைக்காது. நிச்சயமா ரங்கபிரசாத், அதாவது திமுகவினுடைய கோட்டையாக இருக்கக்கூடிய திருவாரூர் தொகுதி திமுகவினுடைய கோட்டையாகவே தொடர்கிற பட்சத்தில், அதாவது நான் ஜனவரி 31க்கு பிறகு நிலவரத்தை சொல்றேன், வாக்கு எண்ணிக்கை எல்லாம் முடிந்ததுக்கு பிறகு, அதற்கு பிறகு இந்த 18 தொகுதிகளுக்கும் தேர்தல் நடத்துவதற்கு ஆலோசிப்பார்களா, இல்ல அதுல ஏதாவது வந்து ஒரு பின்னணி விஷயங்களை வந்து கொஞ்சம் பின்னால அவங்களுடைய நடைமுறைகளை வந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா? இல்ல இவங்க வந்து எனக்கு என்ன அப்படின்னா ஒரு காரணம் சொல்லி தேர்தல் தள்ளி வைக்கிறாங்க. அது ஒரு நல்ல காரணமா சொல்லுங்களேன், சம்பந்தமே இல்லாம ஒரு காரணமா சொல்லி தேர்தலை தள்ளி வச்சிட்டு இருக்காங்க. சரி, இப்ப அந்த 90 கோடினால தான் தேர்தல் ஆர்கே நகர் தேர்தல் வந்து தள்ளி வைக்கப்பட்டதுன்னு சொன்னாங்க. அது மேல ஏதாவது ஆக்ஷன் எடுத்தாங்களா, இல்ல எதுக்காக தேர்தல் தள்ளி வச்சோன்னு ஒரு அபிஷியல் ரிலீஸ் ஏதாவது கொடுத்துருக்காங்களா? இது வரைக்கும் எதுவுமே இல்ல. இவங்க இஷ்டத்துக்கு வந்து தேர்தல் தள்ளி வச்சுட்டே இருக்காங்க. இப்ப உள்ளாட்சி தேர்தல் அதே மாதிரி உள்ளாட்சி தேர்தல் கேட்டாலும் திமுக தொடர்ந்த வழக்குன்னு சொல்றாங்க. திமுக தொடர்ந்த வழக்குனால உள்ளாட்சி தேர்தல் கண்டிப்பா தள்ளி போடவே இல்லை. அதே மாதிரி 4ஆம் தேதி ஹைகோர்ட்ல எப்ப இந்த ஜட்ஜ்மெண்ட் வருதோ உள்ளாட்சி தேர்தலுக்கு 3ஆம் தேதி நைட் இது யாருக்குமே தெரியாம ஒரு ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ணிருக்காங்க. அதாவது 2011 வார்டு வரையறை பண்ணிட்டு தான் தேர்தல் நடத்தணும் அப்படின்னு ஒரு ஆர்டினன்ஸ் வந்து அவசரமா பாஸ் பண்ணி உள்ளாட்சி தேர்தலை தடை பண்றாங்க. மறுநாள் காலையில மாநில தலைமை தேர்தல் ஆணையம் வந்து ஹைகோர்ட்ல சொல்றாங்க, எங்க கையை கட்டி போட்டுட்டாங்க, அதிமுக அரசு பாஸ் பண்ண ஆர்டினன்ஸ்னால தான் தேர்தல் நடத்தலன்னு சொல்றாங்க. ஆனா இவங்க காரணம் சொல்ற என்ன அப்படின்னா திமுக தொடர்ந்த வழக்குனால தான் அப்படின்னு சொல்லி தட்டி கழிச்சுட்டே தான் இருக்காங்க. அதே மாதிரி இப்ப திமுக தொடர்ந்த வழக்கு ஏன் இங்க ரொம்ப முக்கியப்படுது அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் இதற்கு முன்னாடி அளித்த பல தீர்ப்புகளில் வந்து ரொம்ப குறிப்பிட்டு சொல்றாங்க, இந்த தேர்தல் வழக்குகள் வந்து ஜஸ்ட் இட்ஸ் நாட் a war of between two people. இது வந்து நேர்மையை நிலைநாட்டுறதுக்கும் இவன் 5 வருஷத்தை கடந்து போனா கூட நேர்மை நிலைநாட்டுறதும் ஜனநாயகத்தை நிலைநாட்டுறதுக்கும் ரொம்ப அவசியம் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ திருப்பரங்குன்றத்தில் நடந்த தேர்தலில் ஆல்ரெடி வந்து ஃபார்ம்ல வந்து ஜெயலலிதா வந்து கைரேகை மேல பல குற்றச்சாட்டுகளும் சந்தேகங்களும் இருக்கு. அதெல்லாம் கண்டிப்பா தீர்த்து வைக்க வேண்டிய கடமை ஒரு எதிர்க்கட்சியா திமுக இருக்கு. அதே மாதிரி இந்த குற்றச்சாட்டுகளை மீதும் எழும்பாம இருக்கிறதா அந்த கேஸ் போட்டிருக்காங்க. ஆனா அந்த கேஸ்ல தடை இல்லை, ஆனா அவங்க மீண்டும் அதே சொல்லி இவங்க தள்ளி வச்சுட்டு இருக்காங்க. இப்ப எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா வந்து இந்த 18 தொகுதிகளுக்கு 6 மாசம் டைம்ங்கிறது நிறைய இருக்கிறதுனால பாராளுமன்ற தேர்தல் கூட சேர்த்து வச்சிருவாங்க. அண்ட் அதே மாதிரி இந்த திருப்பரங்குன்றத்துக்கு கேஸ் இருக்குன்னு சொல்லி அந்த ஸ்பெஷல் ப்ரொவிஷனை யூஸ் பண்ணி அதையும் தள்ளி வச்சிருவாங்க. ஏன் அப்படின்னா இந்த 20 தொகுதியில 19 அதிமுகவோட தொகுதிகள், 19 எது தோத்தாலும் அதிமுக வந்து பின்னடைவா தான் இருக்கும். ஆனா 1 திமுக, இது ஆல்ரெடி அவங்க சீட்டு, நாங்க ஜெயலலிதா இருந்தப்பவே இந்த சீட்ல ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறது இல்ல. ரவி குழந்தைவேல் கண்டிப்பா 31ஆம் தேதி சொல்லதான் போறாரு இந்த நான் சொன்ன இதெல்லாம். சோ அதுக்கு வந்து இப்பவே வந்து அவங்க பிளான் பண்ணி எப்படிலாம் நாங்க சமாளிக்கிறோம் ரீசன் கண்டுபிடிச்சு தேர்தல் நடத்துறாங்க. தேர்தல்ல தோல்வி அடைகிற பட்சத்தில் என்ன சொல்ல போறாங்க சொல்லுங்க. இல்ல அதான் நான் சொல்றேன், தேர்தலில் தோல்வி அடைகிற பட்சத்தில் இது திமுகவினுடைய கோட்டையாக இருக்கிறது, அதனால நாங்கள் தோல்வி அடைந்து விட்டோம். தனிப்பட்ட முறையில் ஒருவர் வாக்களிப்பதாக இருந்தால் நீங்கள் முடிவு செய்யலாம், இல்ல நான் முடிவு செய்யலாம். லட்சக்கணக்கான மக்களின் உரிமையை முடிவு செய்வதற்கு நீங்களோ நானோ யார்? இல்ல சார், இந்த ஒரு தொகுதியை வைத்து ஆழம் பார்க்கிறார்கள் அப்படிங்கறது 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்காளர்களின் முடிவை நீங்களும் நானும் இங்கே உட்கார்ந்து விவாதிக்க முடியாது, முடிவு செய்ய முடியாது. டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியல. நாங்க தேர்தலை சந்திக்க சொல்ல நாங்க ரெடி அப்படின்னு ஒரு வாயில இருந்து ஒரு வார்த்தை என்ன நாங்க ரெடினா எலெக்ஷன் வந்துட்டா எல்லா கட்சியும் ரெடியா இருக்கு, நாங்க ரெடியா இருக்கோம். ஒரு வருஷத்துக்கு நாங்க எதுக்கு பயப்படணும்? அந்த மக்களோட கான்ஸ்டிடியூஷனல் ரைட் பறிக்கப்பட்டிருக்கு. உள்ளாட்சி தேர்தல் நடத்தல அந்த 18 மக்களும் தங்களோட செகண்ட் அண்ட் தேர்ட் லெவலோட ரெப்ரசன்டேஷனே இல்லாம இருக்காங்க. சோ இவங்க ஏன் வந்து அந்த தேர்தல் நடத்தணும்னு இவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. ஏன் வந்து அந்த தேர்தல் சந்திக்க நாங்க ரெடி சொல்றதுக்கு ஏன் தயக்கமா இருக்காங்க? உள்ளாட்சி தேர்தலுக்கு தனியா விவாதம் வைங்க, அது கட்டாயம் பேசலாம். நிச்சயமா இல்ல ரங்கபிரசாத் பேசலாம். இல்ல குழந்தைகள் சரி சொன்னீங்க, நாங்க ஆளுங்கட்சியா இருக்கோம், அதனால நாங்க தயாரா இருக்கோம் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு பின்னணியில இல்ல, அந்த வார்த்தைக்கு பின்னணியில என்ன, நாங்க ஆளுங்கட்சியா இருக்கோம், நாங்க தயாரா இருக்கோம். ஆளுங்கட்சின்னு தான சொல்ல முடியும், எதிர்க்கட்சி நான் சொல்ல முடியும். ஆளுங்கட்சின்னு தான சொல்ல முடியும், வேற எப்படி சொல்ல முடியும்? ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் ஆளுங்கட்சி தானே சொல்ல முடியும். இதுல என்ன தவறு இருக்கு? இல்ல நாங்க ஆளுங்கட்சியாக இருக்கிறோம், நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னா நான் சொல்லல. நீங்க அர்த்தத்தை எப்படி வேணாலும் மாற்றி பேசலாம், அப்படி நான் சொல்லவில்லை. ஆளுங்கட்சியாக இருக்கிறவர்கள் ஒரு தேர்தல் நடைபெறும் பொழுது அதை எதிர்கொள்ள எதற்கு தயங்க வேண்டும்? தயங்க வேண்டிய அவசியம் இல்லை. மக்களின் ஒட்டுமொத்த நன்மதிப்பை பெற்றதால் தான் 2வது முறையாக ஆட்சி கட்டிலில் அமர்ந்து இருக்கிறோம். அதை கவனத்தில் கொள்ள வேண்டும். இல்ல இவங்க
பிஜேபிக்கு நாங்க கட்டுப்பட்டு போகல. இல்ல அதையே நான் வன்மையா கண்டிக்கிறேன். உட்காருன்னா உட்காருறது என்னன்னு கேக்குறேன்னா, நீங்க இது வரைக்கும் நடந்த வரதா புயலா இருந்தாலும் சரி, ஒக்கி புயலா இருந்தாலும் சரி, கஜா புயலா இருந்தாலும் சரி, வறட்சி நிவாரணமா இருந்தாலும் சரி, நீங்க இது வரைக்கும் கேட்ட மத்திய அரசாங்கத்திட்ட கேட்ட தொகை நீங்கள் தானே போய் ஆஃபீஸஸ் எல்லாம் விட்டு எல்லாம் கால்குலேட் பண்ணி எல்லாம் மெஷர்மெண்ட் பண்ணி இவ்வளோ பாதிச்சிருக்கு, இத்தனை வீடு கட்டணும், இவ்வளோ மாடு போயிருக்கு, இவ்வளோ எருமை சத்து இருக்குது, இவ்வளோ பண்ணியிருக்கு, இவ்வளோன்னு சொல்லிட்டு நீங்கள் தானே கால்குலேட் பண்ணி பண்ணுறீங்க. நான் இல்லை சொல்கிறேன். ஆனால் நீங்கள் செஞ்சு அனுப்பிச்சது வந்து இவ்வளோ ரூபா வேணும்னு சொல்லி அனுப்பிச்சது வந்து இந்த 3 புயலுக்கும் வறட்சிக்கு சேர்த்து 97,352 கோடி. ஆனால் நீங்கள் வாங்கினது எவ்வளோ தெரியுமா? 3,800. நிச்சயமா 5% தான் அப்படிங்கறது சொல்லிட்டே இருக்கு. அப்படி இருக்கிற சூழ்நிலையில நேத்து சட்டமன்றத்துல வந்து இவ்வளவு கொடுத்த நன்றி எவ்வளவு கொடுத்தாங்க? நிகழ்ச்சியோட நிறைவு மரபு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். நீங்க 1000 கோடி கேக்குறீங்க, 5000 கோடி கேக்குறீங்க, 10,000 கோடி கேக்குறீங்க. முடிவு செய்வது மத்திய அரசாங்கம். மத்திய அரசாங்கம் முடிவு செய்து அந்த ஃபண்டை ரிலீஸ் பண்றாங்க. உங்களால ஒரு கண்டனம் கூட தெரிவிக்க முடியல சார். நன்றி சொல்றீங்களே. ஒரு பார்ட் அவங்க கொடுத்திருக்காங்க. அந்த பார்ட்டுக்கு நீங்க ரிசீவ் பண்ணிட்டோம் தேங்க்ஸ் சொல்றது ஒரு ஹியூமன் டெண்டன்சி. இல்ல இன்னும் தொடர்ந்து கொடுத்தாங்க நீங்க நம்புறீங்க. சொல்றது கூட தவறா? நித்யானந்தன் சார் ரொம்ப இறுதியா ரொம்ப சுருக்கமா சொல்லிடுங்க. 27ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி தமிழகம் வர இருக்கிறார் பாராளுமன்றத்தினுடைய பிரச்சாரத்தை துவங்க வைக்கிறதுக்கு அப்படின்னு. அதனை முன்னிட்டு கூட ஏதாவது ஒரு ஃப்ளக்சுவேஷன் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இப்படி எலெக்ஷன் டேட் அறிவிச்சிருக்கிறாங்களோங்கிற கூட ஒரு கருத்து இருக்கிறது. நீங்க எப்படி பாக்குறீங்க? அது அவர்களோட சுதந்திரம், அதில் நான் தலையிட விரும்பல. சரி, இந்த 3 மாநிலங்களிலே பிஜேபி ஆட்சி செய்து கொண்டிருந்த மாநிலங்களிலே மயிரிழையிலே ஆட்சியை தவற விட்டார்கள். அப்படி இருக்கும் பொழுது ஹரியானாவில் உள்ளாட்சி தேர்தல் நடக்கிறது, 5 நகரத்தந்தை தேர்தல், மேயர் தேர்தல் நடக்குது, 5லுமே பிஜேபி ஜெயிக்கிறது. அது எப்படி? இமாச்சல பிரதேசில் வெற்றி பெறுகிறது. 25 ஆண்டுகளாக கம்யூனிஸ்ட் ஆண்ட திரிபுராவிலே 98 சீட்டில் 97 சீட்டு பிஜேபி ஜெயிக்குது, 1 கம்யூனிஸ்ட் ஜெயிக்குது. இதையெல்லாம் ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஏதோ பாரதிய ஜனதா கட்சி இங்கே சூழ்ச்சி செய்துவிட்டு எதையாவது பண்ணிவிடலாம் என்றெல்லாம் அவர்கள் கருத்தோடு திட்டமிட்டு அவர்கள் வேலை செய்கிறார்கள். விட்டு பார்க்க வேண்டும் என்று சொன்னால் ஆர்கே நகர் ஏற்கனவே டெஸ்ட் பீஸ் இருக்குது. ஆர்கே நகரில் விட்டு பார்த்ததா வச்சுப்போம். அப்படி விட்டு பார்த்ததில் பிளந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் வைப்பு தொகையை இழந்திருக்கிறது. இல்ல நான் என்னன்னா திரும்ப அதேதான் அதிமுகவினுடைய கோட்டையாக உள்ள ஒரு இடம் கேக்குறேன். அதிமுகவினுடைய ஏற்கனவே கோட்டையாக இருந்த ஒரு இடம். முன்னால நடந்தது சொல்ல முடியல. நான் என்ன சொல்றேன், கோட்டையாக இருந்த ஒரு இடம் அது. நம்ம அந்த இடத்துல வந்து அந்த கம்பேரிசன் பண்ண முடியாது. வேண்டாமா? ஒருத்தர் பேச விட மாட்டீங்களா? பேச விடுறதால சார் நான் கேள்வி கேக்குறேன். இல்ல நேரம் இல்ல கருத்து பதிவு நேரம் இல்ல சுருக்கம் முடித்துக் கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம். திருவாரூரை பொறுத்தவரை இதுவரை காங்கிரசும் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமே தான் வரலாறு படைத்திருக்கிறது, வெற்றி பெற்றிருக்கிறதுங்க. வேற எந்த கட்சியும் இது வரைக்கும் கூட்டணி எல்லாம் நீங்க நாகை தொகுதியில கூட கூட்டணி தான், திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தான். ஆக எதுக்காக சொல்றேன்னா, இது கேக் வாக். ஒரு கலைஞருடைய 50 ஆண்டு கால அரசியல் வாழ்க்கைன்னு பார்க்கிற போது திருவாரூர் ஒரு கேக் வாங்கி இதுல போய் டெஸ்ட் பீஸ் பண்றான்னா அவனோட முட்டாள் எவனுமே கிடையாது. கரெக்ட், எக்ஸாக்ட்டான பதில். அதனால அப்ப நிச்சயமாக திமுக அங்க வெற்றி பெறும் என்பதை நேரம் சிந்திக்க முடியும். இல்ல நேரமின்மையால் முடித்துக் கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம். அங்க டோக்கன் ஜெயிச்சா ஒண்ணும் பண்ண முடியாது.